பாஸ்டர், என்னுடைய சூழ்நிலையை எல்லாரும் ரொம்ப மோசமா பயன்படுத்துறாங்க பாஸ்டர். என் சூழ்நிலையில இவ்வளவு மோசமாவா பயன்படுத்துவாங்க என்ன? பாஸ்டர், நேத்து கடன் கட்டணும், என்னால ஒன்றும் செய்ய முடியல. என்னுடைய நண்பர், என்னோட ஸ்கூல்ல படிச்ச ஒரு நண்பருக்கு கால் பண்ணி ஏதாவது உதவி செய்டா, ஒரு 5000 ரூபாய் கொடு, நான் ஒரு வாரத்துல கொடுத்துட்றேன்னு கேட்டேன். அவன் ஒரு லாரி டிரைவரா இருக்கான். அவன் ஒண்ணு சொன்னா பாஸ்டர், நான் கட்டாயம் உனக்கு உதவி செய்யறேன், ஆனா நீ எனக்கு ஒரு நாள் வேணும் அப்படின்னு சொன்னான். நீ ஒரு நாள் என்னோடு இரு அப்படின்னு சொல்றான். சரி நான் வைக்கிறேன்னு வச்சுட்டேன்னு சொல்லி அழுதாங்க. கடைசியா 2 வாரமா இந்த கண்ணீரின் சத்தம் என் காதுகளை நிரப்பி கொண்டு இருக்குன்னு அது மிகையாகாது. ஒரு ஊழியனா இத்தனை பேருடைய கண்ணீரை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற 2 வாரமா எவ்வளவு வேதனை, எவ்வளவு வலி இருக்கும். எப்படி ஆறுதல் செய்வே ஆண்டவரே, இவர்களுக்கு எப்படி ஆறுதல், எப்படி விசாலத்துல கொண்டு வர முடியும்? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை. எப்படி ஆண்டவரே விசாலத்துல கொண்டு வருது? இதோ சங்கீதம் 19ஆம் அதிகாரத்துல 7வது வசனம் சொல்லுது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க. இதோ இதை பார்க்க போகிற சகோதரனே, சகோதரியே, உனக்கு வித்தியாசமான பிரச்சனைகள் இருக்கலாம். மற்றவன் உன்னை விழுங்கும்படிக்கான பிரச்சனை இருக்கலாம். கண்ணீரோடு நீ இந்த காரியத்தை, இந்த வீடியோவை நீ பார்க்கலாம். தேவன் அதைத்தான் உனக்கும் சொல்லுகிறார். எப்படிப்பட்ட பிரச்சனையிலும் உன்னை உண்மையோடு தாங்குகிற, உண்மையோடு உதவி செய்கிற ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆத்துமாவை உயிர்ப்பிக்கும் வல்லமை உடைய இந்த வேதம். அந்த சகோதரி சொன்னாங்க, என் ஆத்துமா செத்து போச்சு பாஸ்டர், நான் செத்த பிணம் போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். என்னுடைய சூழ்நிலையை எல்லாரும் தவறா பயன்படுத்துறாங்க. என்னை விபச்சாரியா மாத்தி விடணும்னு முயற்சி பண்றாங்க. நான் ஆத்துமா செத்தது போல நான் வாழ்கிறேன் என்று சொல்லி எத்தனை பேருக்கு இன்றைக்கும் ஆத்துமா செத்து போனது போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். வலி, வேதனை, தொண்டையை அடைக்கிற துக்கம். அனுதினமும் அழுது கொண்டிருக்கிற என் சகோதரனே, அனுதினமும் அழுது கொண்டு இருக்கிற என் சகோதரியே, உனக்கு ஆண்டவர் சொல்றாரு, இதோ கர்த்தருடைய வேதம் குறைவற்றதா இருக்க. செவி கொடுத்து கேட்கிறியா? செவி கொடுத்து கேட்டுக்கொண்டிருக்கியா? கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, அது ஆத்துமாவை உயிர்ப்பிக்க வல்லது. என் அருமை சகோதரனே, சகோதரியே, சிலருடைய வாழ்க்கை நரகமா இன்றும் இருக்கு. அப்படிப்பட்ட நரக வாழ்க்கையில் இருந்தாலும் இதோ தேவனுடைய வசனத்தினால அவர்கள் தங்களை ஆற்றி தேற்றி இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்றால், உன்னையும் என்னையும் தேவன் எவ்வளவு மேன்மையாய் வைத்திருக்கிறார். நல்ல காலை கொடுத்திருக்காரு, நல்ல சரீரத்தை கொடுத்திருக்கார், நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கார், நல்ல கணவனை மனைவியை கொடுத்திருக்கார், நல்ல பிள்ளைகளை தாயை தகப்பனை கொடுத்திருக்கார். ஒரு காலமும் நாம் துக்கப்படக்கூடாது. துக்கப்பட்டு தேவனை நாம் துக்கப்படுத்தக்கூடாது. இதோ இந்த வசனம் உங்களை உயிர்ப்பிக்கும் என்று விசுவாசிக்கிறேன். நான் என்றைக்கும் விசுவாசிக்கிற ஒரு காரியம் அதுதான். என்னுடைய ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர், என்னுடைய மற்ற எல்லாத்துலேயும் தனிப்பட்ட வார்த்தை இருக்குது. எப்பொழுதும் வேத வசனத்தை தான் பயன்படுத்துவேன். ஏன் காரணம் என்னன்னா, ஏதாவது ஒருத்தருக்கு அது ஆறுதலா இருக்காதான்னு சொல்லி. தேவையில்லாத வீடியோஸ், தேவையில்லாத பிக்சர்ஸ் எதையுமே ஷேர் பண்ண மாட்டேன். காரணம், ஏதோ ஒரு வகையில தேவனுடைய வசனத்தை பதிவிடுறதுனால யாராவது ஒருத்தருக்கு கட்டாயமா உதவி செய்யும். இன்னைக்கு நம்ம மனம் மாறலாம். ஆறுதலின் வார்த்தைன்னு சொல்லி எதோ போடுறீங்க, எத்தனையோ வீடியோ போடுறீங்க, அதுக்கு ஒரு வசனத்தை போட்டா யாரோ ஒருவருக்கு ஆறுதலா இருக்கு. ஏன்னா தேவனுடைய வசனம் ஆத்துமாவை உயிர்ப்பிக்க வல்லமை இருக்கு. இன்றையிலிருந்து நம்மளுடைய ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர், மற்ற ஸ்டேட்டஸ்களிலே தேவனுடைய வசனத்தை நாம் பதிவிடுவோம். மற்றவர்களுடைய ஆத்துமாவை உயிர்ப்பிப்போம். நாம் தேவனுக்கு ஒரு ஊழியர்களாய் மாறுவோம். Don't forget to share and subscribe. I am Reverend Roshan Chan. Glory to God.